لله الصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتبسم ضاحكا من قولها وقال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأدخلني برحمتك في عبادك الصالحين. وجاء في الحديث النبوي الشريف عن مجلس الذكر لا يشقى جليسه. சங்கைக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு இங்கு பள்ளியிலே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு மனிதன் பள்ளிக்கு ஒரு மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் இல்லாமல் பள்ளிக்கு வருவாரையானால் அவருக்கு பரிபூரணமான ஹஜ்ஜுடைய நன்மை என்று ஹதீஸிலே வருகிறார். மன் கதா இலல் மஸ்ஜித் லா யுரீது இல்லா அன் யதஅல்லம் அவ் யுஅல்லிம கைரன் ஃபலஹு அஜ்ரு ஹஜ்ஜின் என்று சொன்னார். ஒரு ரிவாயத்தில் அஜ்ரு உம்ரத்தின். அப்போ அந்த வகையிலே பெரியார்கள் உலமாக்கல் வாயிலாக ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற எல்லோருக்குமே ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் எழுதுகிறார். இரண்டாவது, பள்ளியிலே ஒரு தொழுகையை முடித்துவிட்டு நீங்கள் ஒதுவோடு அமர்ந்திருக்கிற காலமெல்லாம் மலக்குமார்கள் அந்த பள்ளியில் அமர்பவருக்கு துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம். மலக்குகளுடைய துவாவும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. மூன்றாவது, பள்ளியிலே ஒருவர் தொழுது விட்டு ஒரு ஃபர்தை முடிச்சுட்டு அடுத்து நஃபிலுக்காக காத்திருந்தாலும் சரி, ஃபஜ்ருடைய ஃபர்தை முடித்தீர்கள், அடுத்து இந்த மஜ்லிஸ் முடிந்ததும் இஷ்ராகோ துஹாவோ தொழுவீங்க. ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக காத்திருந்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான், அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். இந்த சிறப்பும் கிடைத்து விடுகிறது. நான்காவது, நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒருவர் ஜம்சம் அருந்தினால் எந்த நியத்தில் அருந்துகிறாரோ அது நிறைவேறும் என்று. ஆனால் அபூதாவுதிலே இதே விஷயம் பள்ளிக்கு யார் எந்த நோக்கத்தில் வருகிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று. இந்த பள்ளிக்கு வருகிற போது நான் அல்லாஹ்விடம் கேட்கிற துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்ற எண்ணத்தில் வந்தால் அது நடந்தே தீரும். ஆக பள்ளியில் இருக்கிற இந்த விஷயம் இருக்கிறது, அது சாதாரண விஷயம் அல்ல. அப்படியானால் இந்த மஜ்லிஸே ஒரு உன்னதமான ஒரு மஜ்லிஸ் தான். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே செல்வார்கள். காலையிலும் மாலையிலும் முறை வைத்து மலக்குகள் வர்றாங்க. மலக்குகள் அல்லாஹுடைய பெரிய படை. அந்த எண்ணிக்கை அல்லாஹுவை தவிர யாரும் அறிய முடியாத ஒரு பெரும்படை. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. அவனை தவிர யாரும் அறிய முடியாது. அந்த மலக்குகளை அல்லாஹ் பல பணிகளில் அமர்த்துகிறான். அல்லாஹுடைய பணியை தவிர வேறு எதன் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டான். அதுல காலையிலிருந்து அசர் வரை சிலருக்கு டியூட்டி, சிலருக்கு அசர்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் டியூட்டி. இந்த வானவர்கள் அல்லாஹ்விடம் செல்கிற போது அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு விட்டு வந்தீர்கள்? அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும், ஹதீஸில் அப்படியே வருது, அவனுக்கு தெரியும். அல்லாஹ் கேட்குறான், எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி. அவங்க சொல்லுவாங்க, அவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று உன்னை போற்றி கொண்டிருக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உனது வஹ்தானியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்ன நாடுகிறார்கள்? மலக்குகள் சொல்லுவாங்க, அல்லாஹ் அவர்கள் உன்னுடைய சொர்க்கத்தையும் அருளையும் நாடுறாங்க. அவங்க சொர்க்கத்தை கண்டிருக்கிறாங்களா? இல்லை. கண்டிருந்தா அவர்கள் எவ்வளவு தூரம் அதற்காக அமல் செய்வார்கள்? அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். எல்லாம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. அவங்க நரகத்தை பார்த்துருக்கிறாங்களா? இல்லை. பார்த்திருந்தா எவ்வளவு பாதுகாப்பு தேடுவாங்க? பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இந்த என்னுடைய அடியார்களுடைய விருப்பம் என்னவோ அதை அவர்களுக்கு நான் வழங்கிவிட்டேன். அவர்கள் எதை கண்டு அஞ்சுகிறார்களோ அதிலிருந்து அவர்களை நான் பாதுகாத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லும் போது ஒரு மலக்கு சொல்வாரு,
யா அல்லாஹ் அந்த மஜ்லிஸ்ல நாங்க சொன்ன மாதிரி திக்ர்ல தஸ்பீஹ்ல இருந்தாங்க ஒரு கூட்டம். அந்த வழியா ஒரு மனுஷன் போனான், அவன் திக்ருக்காக வரல. இந்த எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரம் உட்காரணும்னு உள்ள வந்தான், வேறொரு வேலையா உட்கார்ந்தான். அவன் எந்த அமலும் செய்யாதவன், இவனை நீ மன்னிச்சிட்டியான்னு கேட்பான். அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான், கௌமுன் லா யஷ்கா ஜலீசுஹும். இந்த திக்ருடைய மஜ்லிஸிலே அமர்ந்த கூட்டம் இருக்கிறாங்களே, அவங்க எப்படிப்பட்ட கூட்டம்னா அந்த கூட்டத்துல உட்கார்ந்த யாரும் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டான். கௌமுன் லா யஷ்கா ஜலீசுஹும், அந்த கூட்டத்தில் அமர்ந்த யாரும் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த ஒரு ஹதீஸ் தான் நமக்கு நல்லவர்களோடு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களோடு அமரக்கூடிய எவருமே துர்பாக்கிய நிலையை அடையவே மாட்டாங்க. அப்ப நல்லோர்களுடைய சுஹபத் என்பது நமக்கு திருமறை வலியுறுத்துகிறது. நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிற சூரா ஃபாத்திஹாவுமே நல்லோர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு, யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த நல்லோர்கள் வழி, நல்லோர்கள் வழி என்றுதான் கேட்கிறோம். நல்லோர்கள் வாழ்ந்த பாதை, நல்லோர்கள் வாழ்ந்த அமல், அப்படிதான் எல்லாம் நமக்கு இப்படி கேட்க சொல்லல. குர்ஆனுடைய வழி, ஹதீஸுடைய வழி என்று சிலர் சொல்லுவது போல அப்படி இல்லை. அந்த குர்ஆனின் படியும் ஹதீஸின் படியும் வாழ்ந்த நல்லோர்கள் வழி, அந்த வழியை தான் பின்பற்ற முடியும். நேரடியா ஒவ்வொரு முஸ்லீமும் குர்ஆனை பின்பற்ற முடியாது, நேரடியா ஒவ்வொரு முஸ்லீமும் ஹதீஸை பின்பற்ற முடியாது. அப்படி குர்ஆன்லையும் கிடையாது, ஹதீஸ்லையும் கிடையாது. பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்றது என்ன? குர்ஆன் ஹதீஸுடைய வழியில் வாழ்ந்த மக்களை தான் பின்பற்ற முடியும். வத்தபிஅ சபீல மன் அனாப இலை. அல்லாஹ் அழகா சொல்றான், யார் முழுக்க என்னை சார்ந்து எப்போதும் கவனத்தை என் பக்கம் திருப்பி இருப்பார்களோ அவர்களது வழியை பின்பற்றுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், நரகத்துக்கு போறவன் யாரு? அல்லாஹ் ரசூலை பகைத்து கொண்டு வயத்தபி கைர சபீரில் மோமினீன், உண்மையான மோமின்களுடைய பாதை அல்லாத வேறொன்றை யார் பின்பற்றுகிறானோ அவன் நரகவாதின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பின்பற்றுவது யார? நல்லோர்களை தான் பின்பற்ற முடியும், அந்த நல்லோர்களுடைய வழிகாட்டுதலை தான் பின்பற்ற முடியும். எனவேதான் நபிமார்கள் கூட அல்லாஹ்ட்ட என்ன துவா கேட்கிறாங்க? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா என்ன? தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய், நல்லோர்களோடு என்னையும் சேர்த்தருள் என்று கேட்கிறான் இல்லையா? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா என்ன? பிரம்மாண்டமான ஆட்சி, யாருக்கும் வழங்கப்படாத ஆட்சி இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆட்சி யாரும் கற்பனை செய்ய முடியாது. அப்படி ஒரு ஆட்சி அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். பறவைகளுடைய மொழி தருகிறது, ஜின்னுகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவங்க கேட்கிற துவா என்னங்க? வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய அருளால் உன்னுடைய நல்லோர்களுடைய கூட்டத்தில் என்னையும் சேர்த்து விடு. அப்புறம் நபிமார்களே நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடு என்று துவா செய்கிற போது நாம நல்லோர்களை விட்டு தேவையற்று இருக்க முடியுமா? நல்லோர்களை விட்டு நாம தனியாக இருக்க முடியுமா? தனியா சொர்க்கத்தை அடைய முடியுமா? என்ன, நீங்க துனியாலையும் நல்லோர்களுடைய உடன் இருக்கணும், ஆகிரத்திலையும் அவங்களோட தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், தனியா போக முடியாது. உதுஹுலி ஃபீ இபாதி, முதல்ல நல்லோர்கள் கூட்டத்துல சேரு, அப்புறம்தான் வதுஹுலி ஜன்னதி, சொர்க்கத்துக்கு போக நல்லா சொல்றான். நீங்க முதல்ல மறுமையில நல்லோர்களோடு சேர்ந்துட்டு தான் சொர்க்கமே போக முடியும், தனியா அல்லாஹ் போக சொல்லவே இல்லை. இப்படி குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி நல்லோர்களுடைய கூட்டத்தை விட்டு நாம பிரிந்திருக்கவே முடியாது. உலகத்துல நாம எந்த அளவுக்கு சாலிஹீன்களோடு இருக்கிறோமோ நல்லவர்களோடு அவங்களோடு இருப்பாங்க. ஒரு காலத்துல ஆசிரியர்கள் மாணவர்கள் அவங்க தான் ஷேக்கு முரீதாவும் இருப்பாங்க. உலகத்துல அவங்களுக்கு இருந்த தொடர்புனால அல்லாஹ் சொர்க்கத்துல எல்லாத்தையும் ஒன்னா தான் அனுப்புறான். ஒரு பெரிய அறிஞர் அபூ ஸுர்ஆ என்று ஒரு பெரிய இமாம் இருந்தான். அந்த இமாம் மரணித்து விட்டார்கள். அவர்கள் மரணித்த பிறகு அவருடைய மாணவர் ஒருவர் முஹம்மது பின் முஸ்லிம் என்பவர் கனவுல அவரை கண்டு கேட்கிறாங்க, மா ஃபஅல அல்லாஹு பிக. இமாம் அபூ ஸுர்ஆவிடத்துல கேட்கிறாங்க, இமாம் அபூ ஸுர்ஆ அவர்களே, அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்துக்கிட்டான்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டான், அல்ஹிகூஹு பி அபி அப்துல்லாஹ் வ அபி அப்துல்லாஹ் வ அபி அப்துல்லாஹ், இவரை அபு அப்துல்லாவோடு சேருங்க, இன்னொரு அபு அப்துல்லாவோடு சேருங்க, இன்னொரு அபு அப்துல்லாவோடு சேருங்க. 3 அபு அப்துல்லாங்கிறது அந்த காலத்துல ஒருத்தருக்கு அப்துல்லான்னு மகன் இருந்தா அவர் அப்துல்லாவுடைய தந்தைன்னு அழைக்கப்படுவார். காலத்தினுடைய மரபு
3 அபு அப்துல்லாவோடு சேர்த்துருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். யார் அந்த 3 அப்துல்லாக்கள்? ஒருத்தர் இமாம் மாலிக், இன்னொருத்தர் இமாம் ஷாஃபிஈ, இன்னொருவர் இமாம் அஹ்மத். இந்த 3 பேரும் அவருடைய ஆசிரியர்களோடு மாணவரையும் சேர்த்துருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த துனியாவில் நீங்கள் யாரோடு இருப்பீங்களோ அவங்களோட தான் உங்களுக்கு சொர்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத் எப்போது வரும்? நபிஸல்லாஹு கேட்பாங்க, கியாமத்து வருவது இருக்கட்டும், நீ என்னப்பா தயார் பண்ணி இருக்கிறாயின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், நான் நிறைய தொழுகைகள் நஃபில்கள்லாம் இல்லை, ஏதோ ஃபரத செய்கிறேன், நிறைய நஃபிலான நோம்புலாம் நான் வைக்கல, அந்த அளவுக்குலாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு அமல் இருக்குது, நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நபிஸல்லாஹு சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பாருன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டபோது சந்தோஷம் அடைந்தது போல் வேறு எப்போதும் சந்தோஷம் அடைஞ்சது கிடையாது. இப்போ இதுதான் அசல் விஷயம். துன்யாலையும் சரி ஆகிரத்திலையும் சரி நபிமார்கள் நல்லோர்கள், இந்த மையத், நல்லோர்களுடனான மையத், அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள். குர்ஆனத்தை தான் சொல்லும், உலாயிக அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். இதுதான் எல்லாருமே என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. எனவே அருமையானவர்களே, ஒரு மனிதன் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு நல்லோர்களுடைய சுஹபத்தும் நல்லோர்களுடைய தோழமையும் தேவைப்படுது. நல்லோர்களுடைய சுஹபத்தில் இருக்கும்போது கல்பு அதனுடைய தாக்கம் வேற, அந்த நிலையிலிருந்து சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் என்னங்க வேற. இப்போ பாவ சிந்தனைகளிலிருந்து மனிதன் விலகி இருப்பதற்கு தான் யாரை கண்டா அல்லாஹுடைய நினைவு வருமோ, யாரை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வருமோ அவர்களோடு இருப்பது அதற்காக வேண்டிதான். எனவே உலகத்தில் ஒரு சீரான பாதையில் போகணும்னு சொன்னால் நல்லவர்களுடைய மஜ்லிஸில் உட்காரணும், திக்ருடைய மஜ்லிஸுகளில் உட்காரணும். உலகத்தில் ஆக சிறந்த மஜ்லிஸ் என்பது திக்ருடைய மஜ்லிஸு தான். ஒரு அடியான் எந்த அளவுக்கு திக்ரு செய்கிறானோ அல்லாஹ்வை, அந்த அளவுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நபராக ஆயிடும். துவா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னால் எப்போதும் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருங்க. திக்ரு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அடியான் அவருடைய துவாவை மன்னித்து அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் கடந்த காலங்களிலும் உதாரணம். அதுதான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஒரு பெரிய நகரத்திற்கு வருவாங்க. ஒரு நீண்ட சம்பவம். இப்போ ஒரு கடையில் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த கடையில் அந்த வேலை செய்கிறவர் நாவை அசைத்து கொண்டே வேலை செய்கிறாரு. இப்போ இமாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமாக. நாவை அசைத்து கொண்டு இருக்கிறீர்களே, என்ன விஷயம்னு கேட்பாங்க. நான் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி இமாம் அவர்கள் கேட்டாங்க, இப்படி எவ்வளோ வருஷமா இருக்கிறீங்க? 30 வருஷமா நான் இருக்கிறேன். 30 வருஷமா எப்போதும் திக்ர் செய்கிறீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்கணுமே, அப்படி ஏதாவது அற்புதத்தை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நான் துவா கேட்டால் துவா கபூல் ஆகிடும், துவா கேட்டால் துவா கபூல் ஆகிடும். ஒரு துவா தான் இன்னும் நடக்கல, அதுவும் நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். அது என்னப்பா அது? இந்த காலத்தின் பெரிய அறிஞர் என்று இமாம் அஹ்மது என்று ஒருத்தரை எல்லாரும் சொல்கிறாங்க. நான் அவரை தான் சந்திக்கணும், சந்திக்கல. இப்போ இமாம் சொன்னாங்க, அல்லாஹ் உன் கடைக்கே என்னை இழுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டான்பா, நான் தான் அந்த அஹ்மதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, திக்ருடைய அந்த சிறப்பு அப்படிப்பட்டது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய நாவுகள் அல்லாஹ்வை துதிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் அல்லாஹ்வுடைய அரிசில ஏற்கப்படும். மக்கள் இன்றைக்கு துவா இல்லை, துவா கபூல் ஆகிறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? திக்ரு செய்கிற நேரங்கள் ரொம்ப குறைவு இல்லையா? திக்ருக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. எல்லா நிலைகளிலும் திக்ரு செய்யலாம். நீங்கள் கடையில் உட்கார்ந்தாலும் வியாபாரம் நடக்காத நேரங்களில் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமே. அந்த வகையில தான் இது போன்ற மஜ்லிஸுகளும் பெரியார்களுடைய தொடர்பும் நமக்கு தேவைப்படும். அருமையானவர்களே, அல்லாஹ் ஈமான் கொண்ட யாரையுமே முடிந்தவரை நரகத்துக்கு அனுப்புறதே இல்லை. ஏதாவது ஒரு சாக்கில் அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவான் ஈமான் கொண்ட மக்களை. குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்த விஷயங்களை நீங்க கவனிச்சிங்கன்னா, ஒரு பாவம் செஞ்ச பாவியை கூட நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு 10 வழி வச்சிருக்கிறான். இந்த 10 வழியும் பயனளிக்காதவன் தான் நரகத்துக்கு போவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். 10 வழி. இதுல ஏதாவது ஒண்ணுல அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னு சொன்னா, பாவிகளை அல்லாஹ் நரகத்திற்கு செல்லாம பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அந்த 10ல் ஒன்று, இந்த 10 விஷயங்கள் என்ன? முதலாவது தௌபா, பாவங்களை எண்ணி வருத்தப்படுறது. இந்த மாதிரி வருத்தம் எப்போ வரும்? பெரியார்கள், ஷேகுமார்கள் அவங்க கூட இருந்தாதான் பாவம் நமக்கு வருத்தத்தை தரும்.
நாம உலகத்துல முஸ்லிம் அல்லாத காஃபிர்கள் பாவிகள் எல்லாரோடையும் கலந்திருந்தா அவங்க செய்யற தப்பை பார்த்து பார்த்து பாவம் சகஜமா தான் வரும். அப்போ பாவம் செஞ்ச பாவிங்கிற எண்ணம் எப்போ வரும்? நல்லோர்கள் ஷேகுமார்களோடு தொடர்பு இருந்தாதான் முதல்ல அந்த எண்ணமே வரும். முதல்ல அதை நம்ம புரியணும். அப்போ ஒரு அடியான அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் வழி என்ன? நான் ஒரு பாவி அப்படிங்கிற அந்த வருத்தம் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க ஹதீஸ்ல வந்த துவாக்களை எல்லாம் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவாக்கள், அல்லாஹ் என் பாவத்தை நான் ஒத்துக்கொள்றேன், நான் பாவி இந்த எண்ணம் இருந்தா அல்லாஹ் எப்படியோ மன்னிச்சிருவாங்க. எத்தனை சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒரு நொடி ஒரு பாவி வருத்தப்பட்டுட்டாலே, உண்மையா வருத்தப்பட்டுட்டாலே அவருடைய பாவங்கள் அத்தனையும் அழிச்சிடும். இது முதல் கட்டம். ரெண்டாவது என்ன? ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. தௌபா வேற, இஸ்திக்ஃபார் வேற. தௌபானா வருத்தப்படுறது, இஸ்திக்ஃபார்னா யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூய நபி. அவங்க ஒரு சபையில இருந்தா அவங்க நாவு அசைந்து கொண்டே இருக்கும். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நடவடிக்கைகளையும் பார்ப்பாங்க. என்னதான் சொல்றாங்கன்னு பார்த்தா, ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலை இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என் தௌபாவை ஏற்றுக்கொள், நீ தான் தௌபாவை ஏற்பவன், நீ கருணையாளன். இதை 100 தடவை ஒரு மஜ்லிஸ்ல சொல்றான். இப்ப நாம எத்தனை தடவை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது? இந்த ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலை, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றெல்லாம் சொல்லி பழகணும்னா அதுக்கு தான் நல்லவர்களுடைய மஜ்லிஸ்கள். அப்ப இந்த இஸ்திக்ஃபார் இருந்துச்சுன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். மூணாவது என்னங்க? இதெல்லாம் பாவம் கூட 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 இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம். ஒரு அடியானுடைய பாவங்கள் நிறைய இருக்குதா, அல்லாஹ் அதை மன்னிக்கிறதுக்கு வச்சிருக்கிற மூணாவது வழி என்ன? அல் ஹசனாத்துல் மாஹியா, பாவங்களை அழிக்கிற அமல்கள் என்று சில அமல்கள் இருக்குது. அது பாவத்தை அழிச்சிரும். பாவங்களை அழிக்கிற அமல்கள் அல்லாஹ் திருமறையில சொல்வான், இன்னல் ஹசனா யுத்ஹிபுன ஸய்யிஆத், நல்லறங்கள் பாவங்களை அழிக்கும். ஒது செய்றீங்க இல்லையா, நீங்க ஒது செய்வதற்காக வாய் கொப்பளித்தால் இந்த வாயினால் நடந்த பாவங்கள் வெளியேறிடும். நாசிக்கு தண்ணீர் செலுத்தினால் அந்த பாவங்கள் வெளியே போயிடும். மகத்தை கழுவினால் கண்ணால் பார்த்த பாவங்கள் வெளியேறிடும். கையை கழுகிற போது அந்த பாவங்கள் போயிடுது. தலைக்கு மசேஜ் செஞ்சா பாவம் காது வழியாக போயிடுது. இந்த ஒதுங்கிற அமல் முடிகிற போது ஹதீஸ்ல வருது, ஹத்தா யஹ்ருஜ நகிய்யம் மினத் துனூபி, அவர் பாவத்திலிருந்து சுத்தமாயிடுறாரு. ஒது செஞ்சு முடிச்சா பாவம் வெளியே போயிடுது. இது ஹசனாத்துல் மாஹியா. ஒரு மூமினுடைய பாவத்தை அல்லாஹ் எந்த நல்லறத்தை கொண்டு மன்னிப்பான்னு சொல்லவே முடியாதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் ஹஸ்ல, ஏதாவது ஒரு அம்சம், அதனாலதான் நம்ம எதையும் லேசா நினைச்சிடக்கூடாது. ஒரே ஒரு அம்சம், தகூனு ஃபிர் ரஜுல், அது ஒரு மனுஷன்ட இருக்குது, ஒரு முஸ்லிம்கிட்ட ஏதாவது ஒரு அம்சம் இருக்குதுங்க. அந்த ஒரு அம்சம் இருந்தால் அந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாம். அது ஒதுவா கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. ஒதுவா கூட இருக்கலாம். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்ம செய்யக்கூடிய நல்லறங்களை காரணமா வச்சு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிற எந்த அமலை கொண்டு, நீங்க ரோட்ல போகிற ஒரு மக்களுக்கு இடையூறு தருகிற ஒரு பொருளை அப்புறப்படுத்தினால் உங்க பாவம் மன்னிக்கப்பட அது காரணமாயிரலாம். எத்தனை சம்பவங்களை நபி நான் சொன்னாங்க. ஒரு ஆளுப்பா எந்த அமலும் செய்யல, அவருக்கே தெரியாது நான் பாவிதான் நரகத்துக்கு போறேன்னு நினைக்கிறாரு. அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்றான், என்னப்பா அமல் செஞ்சிருக்கிறாரு? பார்த்த வரைக்கும் ஒன்றும் இல்லை இருக்குது. அவர் ஒரு நாள் ரோட்ல போறாரு, ஒரு மரக்கிளை உடைஞ்சு கிடக்குது, மக்கள் சிரமப்படுறாங்க, அதை பாதையிலிருந்து அகற்றினார். அது எனக்கு தெரியும், அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கிறான். எந்த ஒரு செயலையும் நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது. அல்லாஹ் எதை கொண்டு பாவத்தை மன்னிப்பான்? அதான் உலமாக்கள் பேர் வச்சாங்க அல் ஹசனாத்துல் மாஹியா, பாவங்களை அழிக்கிற நல்லறங்கள். நாலாவது என்னங்க? அல் மசாயிபுல் முகஃபிரா, பாவம் நிறைய நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, இந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்குன்னே அல்லாஹ் துன்பங்களை தருவாங்க, சோதனையை தருவான். கால் இடறிடுது, பாவம் மன்னிக்கப்பட்டோம், சரிங்களா? அதனாலதான் நல்லோர்கள் ஏதாவது நடந்தா உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்மளா இருந்தா ஐயோம்போம், இதை கீழே விழுந்துட்டோம் ஐயோம்போம், அவங்க சொல்லுவாங்க கஃபாரா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான், அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான். காய்ச்சல் வந்துச்சு, கஃபாரா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான். தலைவலி வந்துச்சு, கஃபாரா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான்.
காலில் முழு குத்துச்சு, கஃபாரா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற சிறிய பெரிய எல்லா துன்பங்களும் கஃபாரா தான். அப்போ பாவம் நமக்கு ஏற்படுகிற எந்த அளவுக்குன்னா, சில நேரங்கள்ல சில பொருளை நாம எங்க வச்சிருக்கோம் தேடுறோம் இல்லையா, தேடுறோம். அப்போ ஒரு பதட்டம் வருது பாருங்க. இந்த தேடி அந்த பொருள் கிடைக்கிறதுக்குள்ள நீங்க படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, அது கஃபாரான்னு நான் ஆயிஷா அறிவிக்கிறேன். நம்ம தேடுற அந்த நேரத்துல எவ்வளவு தொழிலையா பாக்கெட்ல தான் நான் வச்சேன், எங்க போச்சு, இங்க வச்சனா அங்க வச்சனான்னு தேடுறீங்க. அதுக்கப்புறம் அது கிடைக்கிறது ஒரு சந்தோஷம்னா, அதை விட பெரிய சந்தோஷம் அந்த 5 நிமிஷம் தேடின நேரத்துல ஏற்பட்ட பதட்டம் இருக்கு பாருங்க, இது கஃபாரா. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன் பாருங்க. நம்ம செஞ்ச அத்தனை அட்டூழியங்களையும் உலகத்துல நடக்கிற இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே கஃபாரா தான். உலகத்துல காஃபிர்கள் நிம்மதியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, நிம்மதி இல்லை, நாம தான் நிம்மதியா இருக்கிறோம். வெளியில வருகிற இந்த எல்லா கஷ்டமும் கஃபாரா. இதெல்லாம் தாண்டி ஒரு முஸ்லீம் நரகத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் வழியே என்னங்க வைக்கல. நாளாச்சா ஒரு முஸ்லீம் இன்னும் நிறைய பாவம் செய்யறாருங்க இல்லையா, நிறைய. மேல சொன்னதெல்லாம் தப்பிக்கல, மேல எதுவுமே இல்லை, தௌபா இல்லை, இஸ்திக்ஃபார் இல்லை, நல்லறங்கள் இல்லை. உலகத்துல சில பாவிகளுக்கு நோயே வராது, அப்படியும் இருக்கலாம், வராம இருந்தா ஆபத்து. 5வது என்ன, ஷஃபாஅத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய பரிந்துரை சொர்க்கத்துல, அதை கொண்டு ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையில போயிடலாம். சரி, ஒருத்தனுக்கு பெருமானாரும் பரிந்துரை செய்யலைங்க, அப்படி செய்யாம இருக்க மாட்டாங்க, அப்படி சில பேர் இருந்தாங்கன்னு வைங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை உம்மத்துல உள்ள நல்லோர்கள்ட்ட விட்டுருவாங்க. கரெக்டா, நீங்க பாத்துக்கங்க அவனை. நீங்க சில நேரங்கள்ல சில காரியங்கள் அப்படி செய்யறோமா இல்லையா, பெரியவங்க செய்ய மாட்டாங்க, நீங்க பாத்துக்கன்னு யார்கிட்டயா விட்டுருவாங்க. பெருமானார் சில பேர் அப்படி விட்டுருவாங்க. இப்ப அடுத்த கட்டம் என்ன, ஷஃபாஅத்துல் முஃமினீன், சாலிஹீன்கள், பெரியார்கள், ஷேகுமார்கள், அவங்க பரிந்துரை செஞ்சு தப்பிச்சு என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்துக்கு போயிடுவான். புரியுங்களா? அதுல தப்பிச்சு அல்லாஹ் ஒரு வழி, ஒரு சாப்பிட்டு, சரி அவர் சொல்றாரா, சரிப்பா சொர்க்கத்துக்கு போ, அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான். புரியுங்களா சொல்றது? அடுத்த கட்டம் என்ன, 7வது, புரியுங்களா, துஆவுல் முஃமினீன். ஒருத்தன் பெரிய பெரிய பாவமெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, யாருமே கண்டுக்கல்ல. அல்லாஹ் சில நேரங்கள்ல முஸ்லிம்கள் செய்கிற துவாக்கள், யா அல்லாஹ் இந்த மையத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிரு என்று நாம கேட்கிற துவா இருக்கு இல்லையா, அந்த துவாவுல அல்லாஹ் என்னச்சிருவான், மன்னிச்சிருவான். அதனாலதான் ஒரு ஜனாசால கலந்து கொண்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இறந்து விட்ட தோழருக்காக அஹ்லிஸூ லஹு துஆ, அவருக்காக உளப்பூர்வமா துவா செய்யுங்க. அந்த துவால கூட அல்லாஹ் என்ன செஞ்சிடலாங்க, மன்னிச்சிடலாம். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கான 7வது காரணம். அல்லாஹ் ஒரு அடியான மன்னிப்பதற்கான 8வது காரணம் என்ன தெரியுமா, நாம இறந்து போனவர்களுக்காக செய்கிற ஈசால் சவாபுகள், அவர்களுக்காக நாம குர்ஆன் ஓதுறோம், அவர்களுக்காக சதகா செய்கிறோம், அவர்களுக்கு நாம் செய்கிற நல்லறங்கள், இது ஒரு அடியான சொர்க்கம் போக காரணமாக்கிறோம். சில ஹதீசுகள் வருது, சில இறந்து விட்டவர்கள் கடுமையான துன்பத்தில் இருப்பாங்க, ஒரு நாள் அந்த துன்பம் முழுசா மலர்ச்சியாக மாறிடும். அவங்களே அல்லாட்ட கேட்பாங்க, அல்லாஹ் இந்த நிலை திடீரென்று மாறுவதற்கு என்ன காரணம், உன்னுடைய மகன், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய பிள்ளைகள் உனக்காண்டி நன்மை எத்தி வச்சாங்க, அந்த நன்மையின் மூலம் உனக்கு மன்னிப்புன்னு சொல்லுவோம். அப்ப நாம் இறந்தவர்களுக்கு ஈசால் சவாப் செய்யறது அதுதான். 8 விஷயங்களாச்சா. 9வது என்னங்க, ஒருத்தன் பெரிய பாவியா இருக்கிறாங்க, மேல உள்ள எதுலையுமே மன்னிப்பு கிடைக்கல, கபர்ல வச்சதும் கபர் நெருக்குது பாருங்க, அதை கொண்டு அல்லாஹ் உலகத்திலே தண்டனை கொடுக்குறோம், மறுமையில தண்டிக்க மாட்டான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிமான்னு சொன்னா, ஒரு முஸ்லிமை ஒரு தடவை தண்டிச்சா 2வது தடவை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்னு சொன்னாங்க. ஒரு தடவை தண்டித்த ரப்பு கபூர்ல வேதனை நடந்தா அப்புறம் மறுமையில கிடையாது சொன்னாங்க. கபூருடைய அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தத்துல அவன் செஞ்ச அம்புடு பாவமும் கருதி எரிஞ்சு போயிடும், அல்லாஹ் மறுமையில விசாரிக்க மாட்டான். இந்த ஹதீஸ்ல வருது, பெருமானார் சொன்னாங்க, கபூருடைய அழுத்தம் கூட பாவத்திற்கு பரிகாரம் தான். கடைசி ஒண்ணு இருக்குதுங்க, ஒரு பெரிய பாவியோடு வர்றான் சரிங்களா, மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல அவன் பாவம் நல்லறங்களை பொறுத்து, உள்ளத்துல பேதி, உள்ளத்துல அச்சம், அவனுடைய பாவத்தை பொறுத்து இருக்கும். ரொம்ப பாவம் செஞ்சவன் இருக்கான் இல்லையா, மறுமையில அல்லாஹ் அவனை அலைக்கழிக்க விடுவான். அஹ்வாலு யௌமில் கியாமா,
மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் அலைக்கழிப்பான். இந்த அலைக்கழிப்புல பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடும். இப்ப நாமளே சில பேர் தப்பு பண்றான்னு வைங்களேன், ரொம்ப பண்றான், இவனை சுத்தல்ல விடுவான்னு விடுறோம் இல்லையா, அந்த சுத்தல்ல விடுறது அவன் பண்ணின சேட்டைக்கான தண்டனை. அதே மாதிரிதான் மஹ்ஷர்ல அல்லாஹ் சில பேரை ரொம்ப சுத்தல்ல விடுவான். அந்த சுத்தல்ல விட்டுட்டு வருவான், உன் பாவத்தை மன்னிச்சு நான் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இதுதான் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வைத்திருக்கிற 10 கட்டங்கள். இந்த 10லையும் மன்னிக்கப்படாதவன் துர்பாக்கியசாலி. அல்லாஹ் அத்தகைய நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கணும். அருமையானவர்களே, ஆக அந்த அடிப்படையில இந்த தீனுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு தான் இது போன்ற மஜ்லிஸுகள், ஷேகுமாருடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ் கூனு மஅஸ் ஸாதிகீன், வாய்மையாளர்களோடு நல்லோர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நல்லோர்களுடைய தோழமைக்காக தான் எல்லா காலத்திலும் பெரிய பெரிய இமாம்கள் அவங்கெல்லாம் கூட ஹதீஸ்ல குர்ஆன்ல ஆய்வு செய்வாங்க, சட்டங்கள் ஆய்வு செய்வாங்க. ஆனாலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு கொஞ்ச நேரம் யாராவது பெரியார்கள்ட்ட போயிடுவாங்க. இமாமுல் ஆஸம் அபு ஹனீஃபா அவர்கள் மாபெரும் சட்ட மேதை, ஏறத்தாழ 12 லட்சம் மசாயில்கள் சட்டங்களை ஆய்வு செய்த பெருமகன். அவர்கள் ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய வழித்தோன்றல், அவங்க கூட போய் 2 வருஷம் இருந்தாங்க. சொல்லுவாங்க, அந்த 2 வருஷம் இல்லைன்னா அபு ஹனீஃபா இல்லைன்னு சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலத்தில் உள்ள ஞானிகள் சூஃபிகளுடைய மஜ்லிஸ்ல போய் உட்காருவாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்க காலத்துல பிஷ்ருல் ஹாஃபி இருந்தாங்க. பிஷ்ருல் ஹாஃபி அவர்களோடு இமாம் அஹ்மத் ரொம்ப தோழமையில் இருப்பாங்க. இமாம் அஹ்மதுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, அவங்கள சந்திக்க வந்த யாராவது சூஃபிகளா ஞானிகளா இருந்தா தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க. பல பேர் சந்திக்க வருவாங்க. சில பேர் வந்தா இமாம் அஹ்மத் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பின்னால போங்கன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க. வந்த உடனே அந்த பிள்ளைகள் கேட்பாங்க, யாரோ வர்றாங்க, இவர் வந்தப்போ இவர் கூட போக சொன்னீங்களே, எப்போ அவர் பெரிய சூஃபி ஞானி, பெரிய ஷேഖ്, நீ அவர் பின்னால போறதுனால கூட அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய தலை சிறந்த உலக பிரசித்தி பெற்ற அறிஞர் ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் நத்வி அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழித்தோன்றல் தான். பெரிய உலகம் பூரா அறிமுகமான அறிஞர். எவ்வளவுதான் அறிமுகம் உலகமே போற்றினாலும் அடிக்கடி ராய்ப்பூர் வந்துருவாங்க. ராய்ப்பூர்ல ஷேக் அப்துல் ரஹீம் அவர்கள்ட்ட வந்து அவங்களுடைய கான்கால உட்கார்ந்து சில நாட்கள் எத்திகாஃபில தனிமையில உட்கார்ந்துட்டு தான் போவாங்க. ஏன்னா உலகம் பூரா போறோம், உள்ளத்துல எத்தனையோ அழுக்குகள் படியுது, அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்கு இந்த கான்கால் தான் தீர்வு என்று ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் நத்வி சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இவ்வளவு பெரிய அறிஞர்கள் இமாம்கள் எல்லாம் நல்லோர்களுடைய தொடர்பு தேவை என்று கருதுகிற போது நாம் தேவையில்லை என்று எப்படி நினைக்க முடியும்? எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லோர்களோடு வாழச் செய்து நல்லோர்களோடு மரணிக்க செய்து நல்லோர்களோடு எழுப்புவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி